வணக்கம் ட்ரேடர் சசி. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலையும் என்ன நடந்தது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, இந்த பகுதியில் நம்ம பார்த்துடலாங்க. இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வாழ்த்து செய்திகள் சொல்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் இப்போ தான் ட்ரேடிங்கே எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதை படிக்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் கற்றுக்கிட்ட ட்ரேடிங்கை உங்களுக்கு நான் சொல்லித்தந்து உங்களுக்கும் அது புரியணுங்கிறதுக்காக தான் 2 வருஷமாக கிட்டத்தட்ட நான் பதிவில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அதை புரிய ஆரம்பிச்சுக்கிறது அப்படிங்கிறது, தெளிவு கிடச்சிருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயங்க. ஸோ வாழ்த்துற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு, சார்ட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஸோ புதுசாக இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா என்டர் அட் எக்ஸிட் ட்ரேடிங், இதுதான் நம்மளோட கோர் கான்செப்ட்டு. ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பாப்புலர் வீடியோஸில் முதல் வீடியோ பாருங்கள். பிகினர்ஸ் கைடில் இருக்கிற 50 பதிவுகளையும் பார்த்துருங்க. அதுக்கப்புறமா நேரம் இருந்ததுன்னா இதில் 200 பதிவுகள் இருக்குது. எந்த பதிவு வேணாலும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல பெஸ்ட் இன்சைட் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரேடிங்கே உங்களால் எளிமையாக கற்றுக்க முடியும். ஸோ நம்ம சார்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நிஃப்டி கூட செக்டார் வைஸில் இந்த பதிவில் பார்க்கலாங்க. ஏன்னா ஐடி இஷ்யூ ஆச்சு அந்த H1B விசானால். அடுத்து ஃபார்மாக்கு நான் 100% வரி விதிப்பேன் அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய வாரங்களில் அது கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது மார்க்கெட்ஸில். ஸோ அதெல்லாம் என்ன நடக்கும், செக்டார் வைஸில் அந்த இம்பேக்ட் வர்றதுக்கு முன்னாடி சார்ட்டில் எதனாச்சும் நம்மளுக்கு சொல்லுச்சா சார்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க. ஸோ முதல்ல நிஃப்டி. ஸோ நிஃப்டியில் நம்ம போன பதிவுக்கும் முந்தின பதிவு என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி இப்படி ஒன்று ட்ரா பண்ணி வச்சுருந்தோம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி வச்சுருந்தோம். மார்க்கெட் கிட்டத்தட்ட இங்கே இருந்தது. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் தொடர்ச்சியாக மேலே வந்த மார்க்கெட்டு கரெக்டாக சரியாக இந்த இடத்துல தான் ரிஜெக்ஷனை காமிச்சது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு ரிஜெக்ஷன் கேண்டலும் இருக்காது. ஆல்மோஸ்ட் நியர் டு த ட்ரெண்ட் லைன். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், ட்ரெண்ட் லைன் நீங்கள் வரைஞ்சி பழகிக்கும். நிறைய ட்ரெண்ட் லைன்ஸ் போடுங்க. உங்களுக்கு தப்பாக தான் வரும், பரவாயில்ல, பொறுமையாக கற்றுக்கலாம். நீங்கள் முதல் தடவையாக வரையும் போதே நீங்கள் கரெக்டாக வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. நான் இந்த மாதிரி வரைகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. நான் சொல்லித்தர்றதுனால நீங்கள் ஈஸியாக ட்ரெண்ட் லைனை வரைய கற்றுக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் விக்கையும் கனெக்ட் பண்ணுமா, இல்லைனா இந்த விக்கையும் இந்த பாடி கேண்டில் க்ளோஸுடைய அந்த லெவலையும் கனெக்ட் பண்ண, அந்த மாதிரி சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் வரும். அதுக்கான பதிவுகள் எல்லாமே நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். அதனால தான் நான் அந்த 50 பதிவையும் பார்த்து தெளிவாயிருங்கன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோம், கடகடன்னு மேலே வர மார்க்கெட்டு இந்த இடத்துல சின்னதாக ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். இந்த இடத்த தவிர்த்துட்டு இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ஷனே இல்லை. எங்கே வந்திருக்குது, கரெக்டாக ட்ரெண்ட் லைன் கிட்ட ரிஜெக்ஷன் வந்திருக்குது. அந்த ரிஜெக்ஷன், அதாவது அந்த செல்லர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க, தெரியுதா? இங்கெல்லாம் செல்லர்ஸே இல்லை, கொஞ்சமாக வந்தாங்க, அப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க, அப்புறம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பையர்ஸ் எங்கே போனாங்கன்னே தெரில, மார்க்கெட்டு கீழே வந்துருச்சு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த லெவலை எக்காரணத்துக்கு ஒன்றும் கட் பண்ணக்கூடாது ப்ரைஸு அப்படின்னு பேசியிருந்தோம். இது நம்ம பேட்டர்ன் மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன்னா, நம்ம பேட்டர்ன் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, இப்படி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி கீழே இவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்படின்னாலே மேலே போக முடியாமல் ஒரு பெரிய ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம பேட்டர்ன் அப்படி தான் வேலை செய்யுது. சரி, இது ஃபாலோ ஆகிடுமா அப்படின்னா பார்ப்போம். நம்ம என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே சமயத்தில் மேலே போயிருக்கணும் அப்படின்னா என்ன நம்ம எதிர்பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல படிக்கட்டு கட்டிட்டு இருந்த மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மேலே போயிருந்தால் தான் நல்லா ஒரு பெரிய உயரத்துக்கு போய் புது ஹை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பு எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சி எங்கே வந்திருக்கு, மார்க்கெட்டு கீழே வந்துருச்சு. என்ன பிரச்சனைனா இதுதான், இந்த அமெரிக்காவில் நடக்கிற அந்த சின்ன சின்ன பஞ்சாயத்தினால
ஒரு நிலையில்லா தன்மையில் மார்க்கெட் வந்து கீழே போயிட்டே இருக்குது. ஸோ இதில் எதனாச்சும் நம்மளுக்கு வந்து சின்னதாக இல்லைங்க, நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், நான் படிக்கட்டை கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன், எப்படி போயிருக்கிறான் மேலே, படிக்கட்டில் போயிருக்கிறான். ப்ரீவியஸ் லோக்கு வராமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருப்பான், ப்ரீவியஸ் லோக்கு வராமல் போவான். ஸோ படிக்கட்டை நான் கரெக்டாக தாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் கீழே வரும்போது, ஆனால் இந்த இடத்துல நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் பர்டிகுலராக பாயிண்ட் பண்ணி காட்டுற இடம் வந்து ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஃப்ரீ ஃபால், படிக்கட்டில் பொறுமையாக மேலே போயிட்டு இந்த மார்க்கெட்டு லிஃப்டில் வந்து கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து சொல்லணும். இதில் உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் வந்து இருந்திருக்க வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஏன்னா ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணால் தான் மேலே போகும் மார்க்கெட். இந்த இடத்துல இந்த படிக்கட்டில் போகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே விஷயம் தான் போன பதிவில் நம்ம பார்த்துருப்போம். இதுவும் படிக்கட்டு தான். பொறுமையாக வந்து கீழே எப்படி வந்துருக்குறான் பார்த்தீங்களா, படிக்கட்டில் தான் வந்தான். புதுசாக லோ பண்ணிட்டு தான் கீழே தான் வந்தான். இங்கே நடந்ததும் அதே தான். புதுசாக வந்து லோ பண்ணாமல் அடுத்த லெவலுக்கு படிக்கட்டில் மேலே ஏறி போயிட்டு. ஆனால் இங்கே என்ன ஆயிடுது, ஃப்ரீ ஃபால், எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் கீழே மார்க்கெட் வந்துருக்குது. இது வந்து பை ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. பை ஆகணும்னா என்ன நடக்கணும், பொறுமையாக இந்த மாதிரி வந்து படிக்கட்டு வந்து கட்டணும். சரி, நம்ம இதில் ஒரு திரும்ப நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்ப்போமா. இப்போது ஒரு நல்ல ஃபாலாக இருக்குது. இந்த நல்ல ஃபாலுக்கு அப்புறமா மார்க்கெட்டு இங்கே போயிருக்கு பார்த்தீங்களா, இங்கே இருந்து இங்கே போயிருக்குது. அப்புறமா தான் அந்த லோக்கு வர முடியாமல் நல்லா புல்லிஷாக போயிருக்கு. லோக்கு வர முடியாமல் நல்லா புல்லிஷாக போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கணும், என்ன நடந்தால் அது வந்து பை ஆகும், நீங்களே டிசைட் பண்ணணும். நல்ல ஃபாலாக இருக்குது, இந்த இடத்துல ஒரு பை கேண்டல் வந்திருக்கு. வந்தோடனே இவ்வளோ தூரம் மேலே போயிட்டான். திரும்பவும் கூட அதே லெவலுக்கு வந்துட்டு தான் மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். திரும்பவும் கூட அதே லெவலுக்கு வந்து தான் மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கான். இந்த தடவை இவ்வளோ தான் போயிருக்கிறான். அப்புறம் தான் தொடர்ந்து வந்து கீழே வந்தது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், தொடர்ந்து கீழே வந்த மார்க்கெட்டு ஒரு க்ரீனில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. வச்சோன்னா கொஞ்சம் வந்து மேலே போயிருக்கு. கீழே வந்து புது லோ வச்சுருக்குது, திரும்ப அதே ஹைக்கு வந்து போயிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஒரே ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்ததுன்னா என்ன ஆகும், கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈக்குவல் லெவலுக்கு வந்துட்டு கூட மறுபடியும் போய் இன்னொரு ஹை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி போகிறதுக்கான சான்சஸ். இது எப்போ நடக்கும், க்ரீனில் வந்து க்ளோஸ் வைக்கணும். ஏன் அந்த மாதிரி நம்ம வந்து நினைக்கிறோம், ஏற்கனவே அந்த மாதிரி தான் நடந்திருக்குது, ஏற்கனவே அந்த மாதிரி தான் நடந்திருக்குது. அப்போ அதே மாதிரி இங்கேயும் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குதா, இருக்கு. பொறுமையாக வந்து காத்திருந்தா தான் உங்களுக்கு வந்து ட்ரேடு. செல் பண்ணணும்னா எங்கே பண்ணியிருந்துருக்கணும், இங்கே பண்ணியிருந்துருக்கணும். ஏன்னா ட்ரெண்ட் லைன், ஏன்னா ப்ரீவியஸ் ஹை இங்கே வச்சுருக்கு, அடுத்த ஹை இருக்குது. ஒரு தடவை ஹை வைக்கும் போது என்ன பண்ணுறான், கீழே வர்றான். ஹை வைக்கும் போது கீழே வருவான். ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் தான். நம்ம என்ன பேசணும் மார்க்கெட்டில், அடுத்து வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணவே கூடாது. போன பதிவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெவலை பிரேக் பண்ணவே கூடாது. பிரேக் பண்ணான்னு என்ன பண்ணுவான், கொஞ்சம் கீழே வர வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ தூரம் வருவான், இது நம்ம பேட்டர்ன் மாதிரி தெரியுது, அதனால் வந்து கீழேயே வர்றதுக்கு கூட சான்சஸ் நிறையா இருக்குதுன்னு பேசியிருந்தோம். அதே தான் நடந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து 4 hour டைம் ஃப்ரேமுங்க. இந்த 4 hour டைம் ஃப்ரேம் இல்லாமல் நம்ம 1 hour போனோம்னா என்னோட கிளியராக வந்து பார்த்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ 4 hourல உங்களுக்கு ஒரு படிக்கட்டை வந்து வரைஞ்சி காமிச்சிருப்பேன். அந்த படிக்கட்டு 1 hourல உங்களுக்கு எப்படி தெரியுது பார்த்தீங்களா? அதே தான் இன்னும் கூட உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக வந்து தெரியும். படிக்கட்டில் பொறுமையாக ஏறி போயிருக்கு ப்ரைஸ். அதாவது ஒரு முறையும் உங்களுக்கு வந்து ஹை பண்ணும்போது ப்ரீவியஸ் லோக்கு வரல, அதாவது இந்த லோக்கு வரல ப்ரைஸ். இங்கிருந்தே மேலே போக ட்ரை பண்ணுறான். புதுசாக ஒரு ஹை விற்கிறான், ப்ரீவியஸ் லோக்கு வரமாட்டான். புதுசாக ஒரு ஹை விற்கிறான், ப்ரீவியஸ் லோக்கு வரமாட்டான். இப்படியே மேலே போயிட்டு இந்த ப்ரைஸு 4 hourல நான் உங்களுக்கு அந்த செல்லிங்க நடந்ததை வந்து சொல்லியிருப்பேன். இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கேண்டில், அதாவது செல்லர்ஸ் வந்து சுத்தமாக இந்த ஏரியாவில் எங்கேயுமே காணும். பாட்டுக்கு மேலே போயிட்டு இருந்தது. சின்ன ரிஜெக்ஷன் தான் மேலே போயிடுச்சு, சின்ன ரிஜெக்ஷன் தான் மேலே. ஆனால் இந்த இடத்துல வந்து போன வாரமே நம்ம பேசியிருந்தோம் என்ன அப்படின்னா, செல்லர்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க.
அடுத்தடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸுடைய ஸ்ட்ராங்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஏன்னா இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் செல்லர்ஸே இல்லை. இந்த இடத்துல இந்த 2 கேண்டல்லையும் உங்களுக்கு ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வந்து ஈஸியாக வந்து தெரியுறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்சிருவீங்க நீங்கள். இப்போ இந்த படிக்கட்டில் மேலே ஏறி வந்ததுன்னு சொன்னோம்ல, இந்த இடத்துல படிக்கட்டில் தான் கீழே போயிருக்கிறான். ஒவ்வொரு லெவல் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த லெவல் வரைக்கும் படிக்கட்டில் தான் போயிருக்கிறோம். அதை விட்டோன்னே தான் வந்து ஃப்ரீ ஃபாலாக வந்து போயிருக்குது. அதுவும் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் ரொம்பவே வந்து விழுந்துருக்குது மார்க்கெட். இப்போ இங்கே என்ன நடந்திருக்குது, ஒரு பெரிய மலை ஏற்றம். பெருசாக வந்து மலை ஏறினானா என்ன பண்ணுவான், கொஞ்சம் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ இந்த மலை ஏறுற கான்செப்ட்லாம் நான் ஏற்கனவே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இன் பர்டிகுலர் நம்ம வந்து இதை வந்து பார்த்தோம் போன வாரம். இப்படி வந்திருக்குது, ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ண முடியாமல் ஃபாலோ ஆகிருக்குது. மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஐக்கு போக முடியாமல் கீழே வந்திருக்கிறான். அப்போ அடுத்து வரக்கூடிய வாரங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படி மேலே போயிட்டு இன்னொரு லோ வைப்பான், இப்படி மேலே போயிட்டு இன்னொரு லோ வைப்பான்னு நம்ம வந்து பேசணும். அது எது வரைக்கும் தொடர்ந்து வரலாம்னா இது வரைக்கும் வரலாம், இதுக்கு கீழே போகக்கூடாது. ஒருவேளை இந்த இடத்துல வந்து இப்படி வந்து பிரேக் ஆச்சுன்னா அடுத்து போய் இன்னொரு ஹை வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பேசியிருந்தோம். ஆனால் இங்கே நடந்தது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்படி மேலே போன ப்ரைஸு புது லோ வச்சுருக்குதா, கொஞ்சமாக மேலே போயிட்டு புது லோ வச்சுருக்குதா, கொஞ்சமாக மேலே போயிட்டு புது லோ வச்சுருக்கு, கொஞ்சமாக மேலே போயிட்டு புது லோ வச்சுருக்கு. இந்த புது லோ வைக்கிறத அவன் கடைசி வரைக்கும் விடவே இல்லை, நிறுத்தவே இல்லை. அவன் பாடு புது லோ வச்சுக்கிட்டே இருக்கிறான். சரி, ப்ரீவியஸ் ஹைக்கு போயிட்டானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹைக்கும் போகவே இல்லை. ஒரு தடவையும் முயற்சி பண்ணும்போதும் அவனால் அந்த ஹைக்கு போகவே முடியல. அப்போ என்ன அர்த்தம், செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. எப்போ வந்து புதுசாக ஒரு லோ வைக்கிறத நிறுத்திட்டு ப்ரீவியஸ் ஹைக்கே ப்ரைஸ் வந்து போச்சு அப்படின்னா பையர்ஸ் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்னதாக ஒரு சர்க்கிள் இருக்கலாம், அடுத்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க மார்க்கெட்டை. சின்னதாக ஒரு சர்க்கிள் மறுபடியும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க, அடுத்து புது ஹைக்கே போயிடும் மார்க்கெட். இது தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து ஒரு லோ வந்து விற்கக்கூடாது. இங்கே புதுசாக லோ பண்ணிகிட்டே வரோம் பார்த்தீங்களா, இது லோ இது லோ இது லோ இது லோ இது லோ, ஒரு கட்டத்துக்கு மேலே பண்ணக்கூடாதுங்க. பண்ணாமல் வந்து புதுசாக ஹை வச்சானா தான் மேலே போவானே ஒழிய, இந்த லோவை திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருந்தானா அவன் தொடர்ச்சியாக கீழே தான் போவான். அடிப்படை கான்செப்ட் இது. இதைத்தான் நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு இதில் வந்து எந்த இடத்துலையும் வந்து குழப்பமே வந்து வராது, வரக்கூடாது. இந்த படிக்கட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரவே கூடாது. ஏன்னா அவன் ப்ரீவியஸ் ஹையை வந்து அவன் கட் பண்ணவே இல்லை, எங்கேயுமே கட் பண்ணவே இல்லை. ஒருவேளை இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆயினா ப்ரைஸு இப்படி நல்லா மேலே போயிட்டு இப்படி கீழே வர்ற மாதிரி வந்து அதுக்கப்புறமா இப்படி போயிருந்தா கூட இந்த இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் குழப்பமாயிடுச்சுங்க. ஏன்னா ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போயிட்டு மார்க்கெட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து ஃபாலை வந்து கண்டினியூ பண்ணிட்டான், அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் குழப்பமாயிட்டோம். அது மாதிரி ஒரு விஷயம் இதில் வந்து நடக்கல. அந்த மாதிரிலாம் நடக்கும், ஒரு சில நேரங்களில் நடக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, தொடர்ச்சியாக கீழே போயிருக்கு, இதில் எந்த குழப்பமும் இல்லை. சரி, எந்த இடத்துல பை ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொன்ன அதே விஷயந்தான். இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எப்படி இந்த இடத்துல வந்து செல்லர்ஸே இல்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து செல்லர்ஸ் வந்து இல்லை, அதுக்கப்புறமா இங்கே தான் ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பையர்ஸே இல்லை பார்த்தீங்களா, 2 நாளாக தொடர்ந்து வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போகுது. அப்போது பை ஆகணும், கொஞ்சம் மேலே வரணும் பை அப்படின்னா எந்த இடத்துல நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்று ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வந்துட்டு அது நடக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக ஒரு பை கேண்டில் வந்து வரும், ஸ்ட்ராங் பை கேண்டில். அந்த ஸ்ட்ராங் பை கேண்டில் இருந்து மார்க்கெட்டு ஒன்று பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுனால மார்க்கெட்டை அந்த இடத்துலையே வந்து அரைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மேலே போய்ட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு நியூஸ் வந்தாலோ இது பண்ணாலோ மேலே போக வாய்ப்பு இல்லை. அப்படின்னா புது ஹை வைக்கிற வரைக்கும், புதுசாக இப்படி ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போய் ஹை வச்சுட்டு ப்ரீவியஸ் லோக்கு வராமல் மார்க்கெட் திரும்புகிற வரைக்குமே அவன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 கம்மி.
சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக இந்த படிக்கட்டு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். சரி, இதை நீங்கள் 5 மினிட்ஸில் இல்லைனா இன்னும் கம்மி டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கூட இன்னும் உங்களுக்கு வந்து பெட்டராக வந்து புரியும். நான் 1 ஹவரில் சொன்னால் பார்த்தீங்களா ஒரு விஷயத்தை, படிக்கட்டில் வந்து கீழே இறங்கி போயிட்டு இருக்கானே, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். நல்லா கீழே வந்துருக்குது மார்க்கெட்டு, மேலே போய் ட்ரை பண்ணியிருக்கான், அதே ரேஞ்சிலேருந்து ரிஜெக்ட் ஆகி அடுத்த நாள் வந்து கீழே வந்து புதுல வச்சுருக்கான். மேலே போக முடியாமல் கீழே அடுத்த நாள் வந்து இங்கே ஓப்பன் ஆகிட்டு மேலே போக முடியாமல் மறுபடியும் வந்து புதுலோ தான் வச்சுருக்கான். இந்த ஹைக்கு போக முடியல, மார்க்கெட்டால் இந்த ஹைக்கு போக முடியலை. புதுலோவிலேருந்து மேலே போகும்போது அவ்வளோ தூரம் போயிருக்கணும், போகலை. அப்போ திரும்பவும் இந்த இடத்துலேருந்து மறுபடியும் மேலே வரும்போது என்ன பண்ணணும், இந்த ஹை வரைக்கும் போகணும், போகலை. இன்ஃபேக்ட் ப்ரீவியஸாக இந்த இடத்துல இருக்கிற இந்த லெவலையே அவனால் பிரேக் பண்ண முடியல. அப்போ லோயர் த டைம் ஃப்ரேம், அதை கம்மியாக டைம் ஃப்ரேமை நீங்கள் பார்க்க உங்களுக்கான புரிதல் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து இருக்கும். இன்னும் 5 மினிட்ஸில், அதனால தான் நான் 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். 1 ஹவரில் நீங்கள் பார்த்துட்டு 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். இந்த 5 மினிட்ஸில் கூட கடைசியாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடந்த மார்க்கெட்டு ஓப்பனிங் கேண்டில் என்னையுமே தவிர்த்தரணும்னு நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த ஓப்பனிங் கேண்டிலுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசாக ஒரு லோ பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. இந்த ப்ரீவியஸ் ஹைக்கே வந்திருக்குது, ஆனால் கீழே வந்துட்டான். ப்ரீவியஸ் ஹைக்கே போக முடியாமல் கீழே பொறுமையாக வந்து இங்கே லோ வச்சுருக்கான். இங்கிருந்து மேலே போகும்போது இந்த ஹையை வந்து கட் பண்ணணும், ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணணும். ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாமல் இந்த இடத்துல நின்றுட்டே இருந்த மார்க்கெட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுது, மறுபடியும் வந்து கீழே போயிடுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து குழப்பங்கள் வந்து வரவே கூடாது. தொடர்ந்து படிக்கட்டில் தான் வருவான், படிக்கட்டில் தான் போவான் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே நீங்கள் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் ஜெயிச்சிடலாம். இப்படி மேலே போகும்போது என்ன பண்ணணும், நல்லா ஹை பண்ணணும், நல்லா ஹை பண்ணணும், நல்லா ஹை பண்ணணும். நல்லா ஹை பண்ணாமல் ஒரே ரேஞ்சிலேயே அப்படியே வந்து மார்க்கெட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், மறுபடியும் வந்து கீழே போகிறது. ஏன் கீழே போகணும், 1 ஹவரில் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க, 1 ஹவரோட ட்ரெண்டு ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. 4 ஹவர்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம பேட்டர்ன். இந்த 4 ஹவர்ஸில் நம்ம பேட்டர்ன் வந்து என்ன ஆகும், மார்க்கெட் வந்து கீழே இது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க. ஸோ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது ப்ரைஸு, அந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்து ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை லோயர் டைம் ஃப்ரேமில் போய் இந்த மாதிரி அதை வந்து ட்ரேடாக வந்து மாற்றிடும். சரியா, ட்ரேடாக மாற்றி எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் உங்களுக்கான செல்லுக்கான வாய்ப்பு வரும்போது மட்டுமே நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட போதும். இல்லை ட்ரெண்டு வந்து செல்லில் இருக்குது, அதனால் நான் ஒரு செல் ட்ரேட் எடுத்துகிட்டு கம்முன்னு வந்து வெயிட் பண்ண போகிறேன், ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி கொஞ்சம் வந்து மேலே போகும்போது வந்து நீங்கள் வந்து பதட்டமே ஆகவே கூடாது. ஏன்னா ஓவரால் ட்ரெண்டு வந்து செல்லில் இருக்குது. பட் ஸ்டில் இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த படிக்கட்டில் மேலே போக முடியாமல் பியூட்டிஃபுல்லாக கீழே வந்த மார்க்கெட்டு அடுத்த புதுலோ வைக்க முடியாமல் மேலே தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க, சரியான என்ட்ரி எந்த இடத்துல நீங்கள் எடுக்கலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த தப்பை நீங்களே கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டீங்கனாலே ஜெயிச்சிடலாம். இது இந்த மாதிரி படிக்கட்டில் மேலே போகும்போதே நீங்கள் வந்து முடிவு பண்ணிடலாம், ஆஹா தப்பு பண்ணிட்டோமே, செல்லு ஓவரால் ட்ரெண்டு செல்லு, ஆனால் செல்லை நம்ம இந்த இடத்துல எடுத்துருக்கக்கூடாது, இந்த லெவலில் பிரேக் பண்ணோன்னா எடுத்தோன்னா மேலே போகுது. அப்போ எந்த இடத்துல இருந்து கீழே வர வாய்ப்பு இருக்குது, புதுசாக ஒரு ஹை வந்து வைக்கிறத எந்த இடத்துல அவன் நிறுத்துறானோ அங்கேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு. கீழே எப்படி வரணும், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணும் போது தான் கீழே வருவான், சும்மா அப்படியே வந்துட மாட்டான். இவ்வளோ தூரம் வந்துட்டு கூட மறுபடியும் கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணணும், கட் பண்ணினா தான் கீழே வந்துடும், கட் பண்ணால் கீழே வந்துடும். கட் பண்ணானா என்ன பண்ணுறான், இங்கே ஆரம்பித்து இவ்வளோ தூரம் போயிருக்கிறான், மறுபடியும் கீழே தான் வந்தான், மறுபடியும் கீழே தான். ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து செல்லில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன அடுத்த வாரத்துக்கு என்ன எதிர்பார்க்கலாம் நம்ம, ஸோ அதை பார்த்துருவோமா. 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த ரேஞ்சிலேருந்து ஏதாச்சும் சின்னதாக புல்லிஷ்னஸ் இருக்கிற மாதிரி வந்து காட்ட வாய்ப்பு இருக்குது. அப்படி புல்லிஷ்னஸ் வந்த உடனே வந்து மேலே இப்படி வந்து போயிடுவோம்னு நம்பிடாதீங்க.
இது வந்து நடக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படணும். ஏன்னா பையர்ஸ் வந்து அவ்வளோ தூரம் வந்து நியூஸ் வந்து மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்து வர்றதுனால வந்து பை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுல வந்து நம்பிக்கை இல்லை. அதனால் ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துலேருந்து ஏதோ இடத்துலேருந்து இந்த மாதிரி புல்லிஷாக வந்து மேலே போனோன்னா இப்படி படிக்கட்டில் வந்து மேலே போனான் பார்த்தீங்களா, இப்படி வந்து படிக்கட்டில் மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே எதனாச்சும் காட்டுற மாதிரி காமிச்சு அங்கேருந்து வந்து ஃபாலை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுன்னா ரொம்பவே பொறுமையாக ரொம்ப காஷியஸாக வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து எடுக்கணும் அந்த ட்ரேடு. ஒருவேளை நீங்கள் பையில் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஏன்னா பையில் நீங்கள் 5 மினிட்ஸில் இது முடிவு பண்ணிட்டீங்க, இது வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது, மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட்டு வச்சுருக்கிறேன்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு ப்ரைஸ் வந்து வந்துருச்சு, இப்போ வந்து இங்கேருந்து மேலே போகும், அப்படியே மேலே போய்டணும், கண்ணை மூடிட்டு நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் ட்ரேடு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, நாளைக்கு மார்க்கெட் ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து இது பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை மேலே பிரேக் அவுட் ஆகிற மாதிரி காமிச்சானா என்ன பண்ணுவீங்க? பையை எடுத்துகிட்டு கண்ணை மூடிட்டு நம்ம விட்டுறலாம், அது பாட்டுக்கு வந்து மேலே போய்டும். இல்லவே இல்லை, ரொம்ப கவனமாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த லோவை அவன் டச் பண்ணாமல் மேலே போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. டச் பண்ணாமல் மேலே போக எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அந்த லோவுக்கு எப்போவாச்சும் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ரேடை வந்து கண்டினியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சரியா? அதனால் எங்கேயா ட்ராப்பில் போய் மாட்டிக்கக்கூடாது. ரொம்பவே கவனமாக வந்து பையர்ஸ் வந்து கொஞ்சம் கூட அதிகமாக வந்து வரட்டும். 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோவிலேருந்து மேலே போயிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த லோவிலேருந்து மேலே போகும்போது எப்படி போயிருக்கிறான் பாருங்கள், மேலே போயிருக்கிறான், கீழே திரும்ப வந்து இந்த லெவலுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே ட்ரை பண்ணியிருக்கிறான், போகலை. அதுக்கப்புறம் கீழே வர ட்ரை பண்ணியிருக்கான், இந்த லோவுக்கு வராமல் மேலே போய் தான் இப்படியே வந்து மேலே போயிருக்குது. ஸோ இதை நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை இங்கே பை எடுத்துருக்கிறீங்க, வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கவனிக்கணும், மேலே கட் பண்ணுறானா இல்லையான்னு கவனிக்கணும். கட் பண்ணாமல் ரிவர்சல் ஆகிறான், இல்லை இந்த இடத்துல திணறிட்டு நின்றுட்டு இருக்கிறான் அப்படின்னா அந்த ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. மேலே போகிறான், என்னமோ பண்ணிட்டு போகிறான், அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. இப்போதைக்கு வந்து அது நடக்கலை அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் கீழே வந்து தான் போவாங்கிறத வந்து நீங்கள் தெளிவாயிடணும். சரியா? எல்லா இடத்துலையும் நீங்கள் அந்த படிக்கட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஒரு 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 சந்தர்ப்பத்திலையும் இது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது. ஸோ ரொம்பவே பொறுமையாக வந்து நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா செல் இங்கே வந்து பண்ண முடியாது. சப்போர்ட் லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா செல் பண்ணுறது வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ரிவர்சல் ஆகிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு வேளை வேகமாக கீழே வந்தான்னா அந்த டைமில், அதாவது இந்த ஹைக்கு போகுது பார்த்தீங்களா, அந்த ஹையிலேருந்து நம்ம வந்து செல்லுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அது வந்து என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கவனிக்கணும். என்ட்ரி அட் எக்ஸிட்டாக கூட இருக்கலாம். இந்த இடத்துல நடந்தது பார்த்தீங்களா, அதே மாதிரி 1 ஹவரில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். கீழே வந்துட்டு மார்க்கெட்டு மேலே போக முடியாமல் இவ்வளோ தூரம் மேலே வந்த மார்க்கெட்டால் இந்த ரேஞ்சு இந்த ட்ரெண்ட் லைனு பக்கத்தில் வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு சமிக்கையை காமிச்சிட்டு தான் கீழே வந்தோம். ஸோ இதை நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் வந்து காத்துக்கிட்டு இருந்து பண்ணலாம். அந்த இடத்துல வந்து செல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து இருக்குது. ஒரு பெரிய ஃபால் ஆனதுனால ஒரு சின்னதாக ஒரு ரிவர்சல் வந்து காமிச்சிட்டு மறுபடியும் ட்ராப் பண்ணி கீழே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேடை வந்து எடுங்க. போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் வந்துட்டு இங்கே அழகாக படிக்கட்டில் போகும்போது ஈஸியாக ட்ரேடு இருந்திருக்கும். இந்த கீழே வரும்போதும் ஈஸி ட்ரேடு. இதுக்கப்புறமா வந்து ஒரு க்ரீன் கேண்டலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்து படிக்கட்டை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். இல்லைனா இந்த வாரம் கம்முனை வந்து விட்டுருங்க, என்னமோ நடந்துட்டு போகுது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்த வாரத்தில் எதனா வாய்ப்புகள் கிடச்சதுன்னா நம்ம வந்து ட்ரேடு வந்து எடுத்துக்கலாம். ஸோ டெய்லியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே முக்கியமான இடமா இருக்குது. ரொம்ப முக்கியமான இடம். என்னது இது, மே மாதத்துலேருந்து இது நடக்குது. இங்கேருந்து வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்குது.
மறுபடியும் வந்து இந்த ரேஞ்சிலேயே வந்து மார்க்கெட்டு திணறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த 24,500 அப்படிங்கிற இந்த ரேஞ்சை விட்டுருச்சு மார்க்கெட் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. சரியா? இது ரொம்ப முக்கியமான இடத்துல தான் ட்ரேட் ஆகுது. அதனால் ஒரு சின்னதாக ஒரு ரியாக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த ரியாக்ஷனுக்கு அப்புறமா மார்க்கெட்டு சரிஞ்சிரும். சரியறதுக்கான நிறைய நியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ச்சியாக வந்து வந்துகிட்டே இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக வந்து இதை டீல் பண்ணிங்க. ஆனால் ப்ரீவியஸ் ஹைக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கேருந்து தொடர்ச்சியாக மேலே போச்சு, கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே போயிருக்கணும், மேலே போகலை. இதான் லெவல். அதனால தான் இந்த லெவலை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த லெவலை ஒரு வேளை விட்டுட்டானா என்ன ஆகும், அப்படியே ட்ரெண்டையே மாற்றி விட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்சம் கீழே வந்து லோ வச்சுட்டு அப்புறம் மேலே, அப்புறம் லோ வச்சுட்டு அப்புறம் மேலே. ஸோ இது நடக்கிறதுக்கான சான்சஸ் இது எதில் பார்க்குறீங்க, வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து அடுத்த வருஷம் கூட ஆயிடலாம். ஏன்னா இப்படி ஃபால் ஆகி மேலே போய் கீழே வந்து மேலே போகிறதுக்கெலாம் 20-26K வந்தாலும் வந்துடும் மார்க்கெட். வீக்லியில் நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து பயன் இருக்காது. ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்திருக்குது அப்படிங்கிறத இந்த கேண்டில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக இந்த இடத்துல மட்டும்தான் வந்து ஒரு பெரிய பை ஆயிருக்குது. செல்லு வந்து தொடர்ச்சியாக நடந்தாலும் பொறுமையாக நடந்திருக்குது. இங்கே தான் ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகணும்னா என்ன பண்ணணும், இந்த முக்கியமான லெவலுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த லெவலை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணான்னா கொஞ்சம் வந்து கீழே நல்லாவே அழுத்தி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இப்போ 1 ஹவரில் ஒரு நல்ல பை கேண்டில் வந்து வரணும். பை கேண்டில் வந்ததுன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து படிக்கட்ட மெத்தடை மட்டுமே ஃபாலோ பண்ணி அது பை ஆகி போகுதா இல்லையா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் அதே தான். பேங்க் நிஃப்டிலையும் நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, போன வாரம் நம்ம பேசுனது மேலே போய் கீழே வந்துருக்குது, மேலே போயிட்டு கீழே வந்ததுன்னா மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு, மறுபடியும் புது லோ வைக்கக்கூடாது. ஈக்குவலாக கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கே போயிடுச்சு. அந்த லெவலுக்கே போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே வரும்போது அட்லீஸ்ட் இந்த லெவலோட மறுபடியும் வந்து மேலே போக ட்ரை பண்ணணும். இல்லை புது லோ வைக்கிறான்னா மறுபடியும் வந்து அந்த ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆரம்பிச்சிடும். ஸோ புதுசாக ஒரு லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே, அடுத்த லோ இங்கே, அடுத்த லோ இங்கே, அடுத்த லோ எங்கேயோ கொண்டு போய் வச்சிட்டோம். எப்போ வந்து மேலே வரணும், சேம் அதே தான். ப்ரீவியஸ் லெவலை வந்து கட் பண்ண தான் மேலே வரும். அது வரைக்கும் வந்து ப்ரைஸு தொடர்ச்சியாக வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான். பேங்க் நிஃப்டியோட கிட்டத்தட்ட வந்து முக்கியமான லெவல் இந்த 55,500 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியமான லெவல். இந்த லெவலை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டான். பிரேக் பண்ணி மேலே போய் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனால், பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு இந்த லெவலையே பிரேக் பண்ணி, இந்த லெவலை பிரேக் பண்ணோன்னா எவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்கு தெரியுதா உங்களுக்கு? ஃப்ரீ ஃபால் ஆகிருக்கு. ஏன், இங்கெல்லாம் அவ்வளோ ட்ரேடு வந்து நடந்துருக்குது. ஒரு புதுசாக ஒரு ஹை வந்து பீக் வந்து போயிருக்குது மார்க்கெட்டு. திரும்ப அந்த லெவலுக்கே வரும்போது விட்டுட்டாங்க. செல்லர்ஸ் வந்து இங்கே ஏற்கனவே பையர்ஸாக இருந்தவங்க எல்லாரும் செல்லர்ஸாக மாறி மொத்தமாக மார்க்கெட்டை கீழே கொண்டு போயாச்சு. இப்போ என்ன இருக்குது, மார்க்கெட்டு தொடர்ச்சியாக வந்து மேலே இவ்வளோ தூரம் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. மார்க்கெட்டை கொண்டுட்டு வந்தவங்க இந்த இடத்த ஏற்கனவே பிரேக் பண்ண முடியாமல் தான் கீழே விழுந்துருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் கீழே போயிட்டு இருக்குது. இப்போ எக்காரணத்தை கொண்டும் இந்த லோவுக்கு கீழே வந்து போகக்கூடாது. இங்கேயே எங்கேயாச்சும் வந்து உங்களுக்கு ஒரு பை கேண்டில் வந்து பொறுமையாக மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல மறுபடியும் ரிஜெக்ட் ஆகும். இந்த தடவை ரிஜெக்ஷன் வந்து இவ்வளோ தூரம் தான் வரும். பொறுமையாக கொஞ்சம் தான் கீழே வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த தடவை மேலே போகும்போது பிரேக் ஆகி போயிடும். இது போன பதிவிலேயே பார்த்தோம். கோல்டுலாம் இதான் வந்து நடந்தது. இது நடந்து தான் பிரேக் அவுட் ஆகி மேலே வரைக்கும் போயிடுச்சு கோல்டு. பார்த்துருவோமா, கோல்டில் இதான் நடந்துக்கிட்டே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 விதமாக வந்து ஒரே விஷயந்தான், ஆனால் 2 விதமாக வந்து நடந்துருக்கு. தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து புதுசாக வந்து லோ பண்ணிகிட்டே வந்த மார்க்கெட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு இந்த லெவல்லேருந்து லோ பண்ண முடியாமல் இருந்தது. இது ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் ஆச்சு. பிரேக் ஆகி ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சு, மேலே போயிடுச்சு. சரியா? அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு, அதாவது இந்த வாரத்தில் வந்து அதே தான் நடக்குது. மறுபடியும் வந்து லோ பண்ணியிருக்கான். இந்த லோவுக்கு கீழே வர முடியல அவனால்.
அடுத்த லோ இங்கே தான் இருக்குது, அடுத்த லோ மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து பொறுமையாக வந்து லோவுக்கு வர முடியாமல் மேலே போயிட்டே இருந்தது. பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆனால் என்ன பண்ணணும், இந்த லெவலை வந்து கட் பண்ணணும். இந்த லெவலை கட் பண்ணான்னா என்ன பண்ணுவான், மேலே போவான். எங்கே போவான், அடுத்து இந்த லெவல். இதை கட் பண்ணான்னா எங்கே போவான், மேலே போவான். அடுத்து இந்த லெவலுக்கு போகணும். ஆனால் போகாமல் கொஞ்சம் கீழே வந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டு. இந்த லோ வரைக்குமே வரலாம், தப்பில்லை. இந்த லோ வரைக்குமே எந்த பாதிப்பும் இல்லை. இந்த லோவையும் கட் பண்ணான்னா தான் கீழே போகும். என்ன இருக்குது, ஹை வந்து இவ்வளோ தூரம் போயிருக்குது. ஒரு சின்ன ரிஜெக்ஷனுக்கு அப்புறமா மேலே போயிருக்கணும் மார்க்கெட்டு. இந்த மேலே போன மார்க்கெட்டு இப்படி மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து ஹையாக இருந்தது. ஆனால் என்ட்ரி அட் எக்ஸிட் கான்செப்ட் ஒரே இடத்துக்கு வந்தது. வந்த உடனே அப்படி கீழே வந்துட்டான். கீழே வந்தோன்னே இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் இங்கேருந்தே மேலே போயிருந்தேன்னா போயிருப்பான். லோவை கட் பண்ணாலும் கீழே வந்துட்டான். இப்போ நம்ம அடுத்தடுத்த சீக்வன்ஸ் என்னது, இது இப்படி கொஞ்சம் மேலே போகணும், போயிட்டு கீழே மறுபடியும் இன்னொரு லோ வைக்கணும். வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லை இது நடக்கலை, இது நடக்காமல் வந்துட்டு என்ன ஆயிருக்கு, இன்னொரு ஹை இந்த மாதிரி வச்சு லோ வர முடியாமல் இப்படி போய் இந்த ஹையை கட் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த ஹையை கட் பண்ணி மேலே போயிடுவோம். ஸோ அடுத்து லோவுக்கு வரமாட்டான். இங்கே எப்படி வந்து லோவுக்கு வராமல் அப்படியே மேலே போனானோ அந்த மாதிரி வந்து ஹில் கோ அப். ஸோ கோல்டில் இந்த விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதே தான் நம்ம வந்து இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ நிஃப்டியில் ஒரே இடத்துக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரே இடத்துக்கு வந்து ஹிட் பண்ணிகிட்டே இருந்தது அப்படின்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், அந்த இடத்த வந்து பிரேக் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. இப்போ 1 ஹவரில் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க, அதையே நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி இன்னும் பியூட்டிஃபுல்லாக வந்து தெரியும். அந்த ஹை லோலாம் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எளிமையாக வந்து இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து கூட நீங்கள் ஹை லோ வந்து மார்க் பண்ணி கற்றுக்கிறதுக்கு பயன்படுத்திங்க. 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு வந்து பெட்டராக வந்து அதை வந்து வியூ பண்ணலாம். ஸோ இங்கெல்லாம் என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு செல்லிங் மார்க்கெட்டில் பை வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, புதுசாக ஒரு லோ வச்சோன்னே, இங்கே லோ இருக்குது, புதுசாக ஒரு லோ வச்சோன்னா இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா பை வந்து அதுக்கு மேலே விடலை. இந்த இடத்துலேருந்து செல்லர்ஸ் வந்து எவ்வளோ வேகமாக மார்க்கெட்டை கொண்டு போயிருக்கிறாங்க. மேலே போயிட்டு கீழே வந்த மார்க்கெட்டு இந்த லெவல்லேருந்து பையாக தான் ட்ரை பண்ணுச்சு. புதுசாக இன்னொரு லோ வச்சுருக்குது, மறுபடியும் கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கே வந்துருச்சு. புதுசாக ஒரு லோ வைக்க முடியாமல் மேலே வந்து தான் இவ்வளோ தூரம் வந்துருக்கு. அப்போது 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் லோ, அதில் அந்த லோவுக்கு தாண்டி இன்னொரு லோ வந்து வச்சிருது. இன்னொரு லோ வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பேட்டர்ன் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா, பொறுமையாக இப்படி வந்து நடந்துருக்குது. இதை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ புதுசாக ஒரு லோ வச்சோன்னா என்ன கான்செப்ட் நம்மளது, ஒரு ஹை வைப்பான். இந்த ஹை வச்சதுக்கப்புறமா என்ன ஆகும், புதுசாக ஒரு லோ வைப்பான். ஸோ இங்கே போய் நம்ம பை பண்ண தேவையில்லை, இங்கே வந்து நம்ம செல் பண்ண தேவை. இந்த மாதிரி நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கணும். ப்ரீவியஸ் ஹைக்கு பக்கத்தில் போனதுக்கப்புறமா வந்து எதனா ரியாக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து செல் பண்ணலாம். அன்றைக்கி டே முடிஞ்சிருச்சா கவனம் விட்டுருங்க. அப்போ நீங்கள் எதை எதிர்பார்த்து வந்து இருக்கிறீங்க, இப்போ மேலேருந்து வரானா புதுசாக ஒரு லோ வைப்பான்ப்பா, ஏற்கனவே இந்த லோ இருந்தது அங்கேருந்து மேலே போயிட்டான், புதுசாக ஒரு லோ வச்சானா பை ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. புதுசாக ஒரு லோ வச்சான், எப்படி வந்துருக்கிறான், மேலேருந்து கீழே வந்து இப்படி வந்து மறுபடியும் வந்து மேலே போயிருக்கிறான், லோ வைக்க முடியாமல் மேலே போயிருக்கிறான், லோ வைக்க முடியாமல் மேலே போயிருக்கான். எதை தாண்டி மேலே போகணும், இதை தாண்டி மேலே போகணும், இதை தாண்டி மேலே போனோன்னா மேலே போயிடுவான். என்ன இருக்குன்னா திரும்பவும் அதே லோக்கே வந்துருக்கு. தெரியுதா, திரும்ப வந்து அதே லோக்கே வந்திருக்கிறான். இந்த லோவை விடலை. எங்கேருந்து மேலே போனால் என்ன பண்ணணும், இந்த ஹையை கட் பண்ணி இன்னும் வந்து மேலே போகணும். அதெல்லாம் செஞ்சானா, அதையும் செய்யலை. ஓவரால் ட்ரெண்டு என்னது, ஃபாலிங் ட்ரெண்டு. 1 ஹவரில் பார்க்குறீங்க ஃபால் ஆகிட்டு இருக்கு. புதுசாக லோ வச்சா மேலே போவான் அப்படிங்கிறது கான்செப்ட். புதுசாக லோ வைக்கிறான், மேலே போகிறான். இந்த ஹைக்கு மேலேயே போக முடியல. போக முடியாமல் இந்த இடத்துல எவ்வளோ நேரமும் நின்றுருக்கிறான் பாரு. இந்த லெவல் இங்கே கட் பண்ணிட்டானா, பொறுமையாக தான் கட் பண்ணியிருக்கிறான். ட்ரேடே நடக்கலை, பொறுமையாக கட் பண்ணிடுறான். கட் பண்ணோன்னு என்னாச்சு, சரசரன்னு கீழே வந்துட்டான். கீழே வந்தானே என்ன பண்ணுவான், புதுசாக ஒரு லோ வைப்பான். புதுசாக ஒரு லோ வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து மேலே போகணும். லோ வச்சிருக்கிறான், கொஞ்சமாக மேலே போயிடுறான், கீழே வர முடியாமல் மேலே போனால் என்ன பண்ணணும், இப்படி இந்த ஹையை கட் பண்ணணும்.
அதுக்கு தான் நீங்கள் ட்ரேடு ஒரு வேளை எடுத்துட்டீங்க அப்படின்னா, எடுத்ததுக்கப்புறமா எதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா, அந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுறானா இல்லையா, இல்லை இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுறானா, ரெண்டு இதில் என்ன நடக்குது தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது அன்னன்னைக்கு ட்ரேட் பண்ணி க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள சொல்கிறேன் நான். ஒருவேளை நீங்கள் வந்து ட்ரேடு எடுத்துகிட்டு ஒரு வாரம் 10 நாளைக்கு வந்து அதை ஹோல்ட் பண்ண போகிறீங்க, ட்ரெண்டு பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துகிட்டு ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பொருந்தாது. உங்களுக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்டுன்னு பார்த்துட்டு அதாவது 1 hour கீழே நீங்கள் வரக்கூடாது. பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸில் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு 1 hour தான் லோயஸ்ட் டைம் ஃப்ரேமே 1 hour தான். அதில் நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுத்துகிட்டு டெய்லியிலுடைய ட்ரெண்டை வந்து பார்க்கணும். இப்போ இது அன்னன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 1 hourல ட்ரெண்டு பார்த்து 5 minutesல நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணலாம். என்ன ட்ரெண்டு? டவுன் ட்ரெண்டு. டவுன் ட்ரெண்டில் என்ன ஆகிட்டு இருக்குது, புது லோ வச்சுட்டான். ஏற்கனவே லோ இந்த இடத்துல மார்க் பண்ணிடுறீங்க, அடுத்த நாள் அது கீழே தான் ஓப்பன் ஆகி புது லோ வச்சுட்டான். புது லோ வச்சோன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கொஞ்சமாக இப்படி மேலே போய்ட்டு கீழே வரும். அப்போ நீங்கள் அதை எதிர்பார்த்து நீங்கள் ஒரு பை ட்ரேடை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா ஃபாலோ ஆகுது ஒரு பெரிய ரிஜெக்ஷனு. இதை பார்த்தோன்னா ஒரு ட்ரேடு இந்த இடத்துல எடுத்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது அடுத்து என்ன ஆகணும் அப்படின்னா, ஹை பண்ணிவிட்டு இந்த லோக்கு வராமல் அடுத்து ஹை பண்ணணும். இந்த லோக்கு வராமல் அடுத்து ஹை வந்து பண்ணணும். இந்த ரேஞ்சு கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நின்றுட்டு அப்புறம் அப்படியே இப்படி வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே என்ன நடந்தது, இந்த ஹையை கட் பண்ணவே இல்லை. அதில் தான் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் அலர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கண்ணில் வந்து தெரியும். பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் இது கண்ணில் வந்து தெரியும். லைவ் மார்க்கெட்டில் இது வந்து பண்ண முடியுமா, பார்க்க முடியுமானா தாராளமாக பண்ணணும். பயிற்சி தான் தேவை. சண்டைக்கு வந்து பயிற்சி வந்து கொடுத்ததுக்கப்புறமா களத்தில் இறங்கணுன்னா பண்ண முடியுமா அப்படின்னா பயிற்சி தான் பண்ணலாம். பயிற்சியே இல்லாமல் சும்மா போயிட்டு ஓட்டப்பந்தயத்தில் போய் நான் ஜெயிச்சிருவேன்னா ஜெயிக்க முடியாது. அதுக்கு தேவையான பயிற்சி இருந்தால் தான் உங்களால் களத்தில் களமாடி ஜெயிக்க முடியும். சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து வேறுபட்டு இருக்குது, இல்லை படிக்கட்டில் இறங்கி வர்ற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து அந்த கான்செப்டே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அப்படிலாம் வந்து எந்த இடத்துலையுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் திரும்ப பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு தெளிவு வந்து கிடைக்கும். நிஃப்டி ஐடி பார்ப்போமா. நிஃப்டி ஐடியில் ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஐடி வந்து என்ன ஆகிட்டு இருக்குது, ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. நிஃப்டி ஐடியோட செக்டார் வைஸ் இண்டெக்ஸ் இது மேலே போயிட்டு திரும்ப வந்து அதே ரேஞ்சு, மேலே போயிட்டு திரும்ப வந்து அதே ரேஞ்சுக்கு வரக்கூடாது. மார்க்கெட்டு வந்ததுன்னா நம்ம பேட்டர்ன் என்ன ஆகும், இன்னும் கீழே நல்லா வந்து விழ வாய்ப்பு இருக்குது. நடக்குதா? ஸோ இது வந்து அனுபவத்தின் பேரில் நம்ம வந்து இந்த நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டே வரோம். இதுதான் நடக்குது. ஒருவேளை மேலே போயிருக்கணும்னா என்ன ஆயிருக்கணும், இந்த ரேஞ்சிலேருந்தே இப்படி போயிருந்தேன்னா மேலே நல்லா போயிருந்துடும். ஸோ ரெண்டு இதில் எதனா ஒன்று தான் நடக்கும். இது வந்து நிஃப்டி ஐடி வந்து இந்த நியூஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு அவன் பாட்டுக்கு வந்து கீழே போயிட்டே இருக்கான். இப்போ ஃபார்மாவில் இப்போ தானே நியூஸ் வந்துருக்குது. ஃபார்மாவில் என்ன நடக்குது, ஃபார்மாவில் கூட உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருந்தது. திரும்ப அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்த உடனே என்ன இருக்குது, ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துடுது. இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபாலுங்க. இந்த ஃபாலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை ஏறி இருப்பான். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஃபால்லேருந்து இந்த இடத்துல புதுசாக லோ வைக்காமல் நின்றுருக்கும் மார்க்கெட்டு. அப்புறம் பொறுமையாக அப்படியே மேலே போகும்போது இந்த படிக்கட்டில் ஏறி தான் மேலே போயிருப்பான். புதுசாக ஹை வந்து பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபால் வந்து நடக்கும். மழை ஏறி மழை இறங்கிட்டான். இப்போ மழை ஏறிக்கிட்டு இருந்தால் மழை இறங்கிட்டு இருக்கான். இப்போ சரியா, மலை ஏறுறது மலை இறங்குற கான்செப்ட்லாம் இதை வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறது. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த ரேஞ்சுக்கு எப்போல்லாம் மார்க்கெட் வருதோ அப்போல்லாம் வந்து ரிவர்சல் ஆயிடுது. ஸோ இது 21,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்சு வந்து ரொம்ப முக்கியமாக இருந்திருக்குது. ஏற்கனவே அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்குது. அப்போ இந்த தடவையும் அந்த இடத்துல ப்ரைஸ் வந்திருக்குது. அதனால் மேலே போயிருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கேருந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி படிக்கட்டு வந்து கட்டணும். இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு மேலே போனோன்னா அந்த என்ட்ரி எக்ஸிட்டு மேலே போயிட்டான்.
மறுபடியும் ஒரு சின்ன ரிஜெக்ஷனாக மேலே போயிட்டான். சின்ன ரிஜெக்ஷனாக மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணுறான். ஹையை பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் ஒரு ஹை இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள், ஹை வந்து இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது. எதை இது வந்து காட்டுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பையர்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கங்கிறத காட்டுது. இங்கே பையர்ஸ் வந்து கொண்டுட்டு வர பார்க்குறாங்க மார்க்கெட்டை, ஆனால் மேலே போகும்போது மார்க்கெட்டால் ஒரு லெவலுக்கு மேலே போக முடியல. புதுசாக ஹை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அவனால் வைக்க முடியல. அப்போ உடனே செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க தெரியுது. இம்மீடியட்டாக செல்லர்ஸோட ப்ரெசன்ஸ் வந்து தெரிஞ்சிடும். திரும்ப இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிருக்காங்க பையர்ஸு. எவ்வளோ பெரிய பை கேண்டில் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, பொறுமையாக மேலே போயிருக்கு. இந்த தடவை என்ன இருக்குது, இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணி நல்லா வந்து பையர்ஸ் வந்து மேலே கொண்டு போய் ட்ரை பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டை. ட்ரெண்ட் லைன் திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆன மார்க்கெட்டு அதே வேலையை இந்த இடத்துக்கு போனோன்னா பண்ணிடுச்சு. அப்போ ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் தான் நம்ம பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு சின்ன மிஸ்டேக். இந்த இடம் இப்படி கீழே வந்திருக்கணும், வந்து போயிருந்தோன்னா கரெக்டாக இருந்துடும். வராமலேயே வந்து இது வந்து மேலே போயிருக்கு. அவ்வளோதான் ஒரு சின்ன மாறுதல். அப்போ நிஃப்டி ஐடியும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சமிக்கையை காமிச்சது. அவர் நிஃப்டி ஃபார்மாவும் வந்து உங்களுக்கு அழகாக ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. நிஃப்டி எனர்ஜியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, தொடர்ச்சியாக வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. எல்லாமே நிஃப்டியில் இருக்கிற எல்லா செக்டாருமே வந்து தொடர்ந்து வந்து மேலே போயிட்டு இருந்த செக்டார்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆயிருக்குதுன்னா தொடர்ந்து வந்து சின்னதாக ஒரு அது மேலேருந்து விழுந்துருக்குது. அடுத்த படிக்கட்டு அடுத்த ப்ரீவியஸ் ஹைக்கு கிட்டத்தட்ட போயிருக்குது. லோ பண்ண முடியாமல் மேலே போகும்போது பிரேக் ஆகிடுச்சு. எந்த லெவலில் பிரேக் பண்ணி இந்த லெவல் வரைக்கும் பிரேக் பண்ணியிருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், அவன் கீழே இது வரைக்கும் வரலாம், சான்சஸ் இருக்குது, தப்பு இல்லை. அவ்வளோ தூரம் வந்தானா தப்பு இல்லை. இந்த ரேஞ்சில் எங்கேயோ இருந்து மறுபடியும் ரிவர்சல் ஆனான்னா மறுபடியும் போயிட்டு அந்த ஹையே டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஹை இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே போகிறதுக்கான சான்சஸ். எப்போ அது நடக்கும், ரிவர்சல் இங்கே வந்து நடக்கணும். நடந்து ஹையர் ஹை இப்படி வந்து பண்ணிட்டு போகும்போது தான் போகும். அந்த ஹையர் ஹை பண்ணுற வரைக்கும் வந்து நிச்சயமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஃபாலுக்கு அப்புறமா ஒரு பை கேண்டில் வந்து வரணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் பை. நல்ல ஒரு ஃபாலுக்கு அப்புறமா ஸ்ட்ராங்காக இருக்கணும் பை. அப்போ தான் கொஞ்சம் நாச்சும் மேலே போகும். நல்ல ஒரு ஃபாலுக்கு அப்புறமா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் கொஞ்ச நாச்சும் மேலே போகும். ஸோ இது தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஃபால் ஆகிருது. இப்போ ஸ்ட்ராங்காக ஒரு பை கேண்டில் வந்ததுன்னா கொஞ்சம் மேலே போயிட்டு கூட அடுத்து மறுபடியும் ஃபால் கண்டினியூ ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே போகும். கீழே ஒருவேளை வர முடியாமல் மறுபடியும் மேலே போனான்னா மேலே போயிடும், பறந்துருவான் மறுபடியும். தொடர்ந்து எல்லா செக்டார்லேயும் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியை வந்து பார்த்துட்டு இருக்குது மார்க்கெட்டு. இந்த வீழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி வந்து சார்ட்டில் உங்களுக்கு வந்து அது வந்து தெரியுதா அப்படின்னா தெரியுது. இது வந்து இன்னொரு லோ வந்து வைக்கிறது கூட வாய்ப்பு. இங்கே ஒரு லோ இருக்குது, இன்னொரு லோ வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இவ்வளோ தூரம் வந்ததுன்னா அப்புறமா மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் வந்து மேலே எது வரைக்கும், மறுபடியும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படியே ரிவர்ஸில் நம்ம பேட்டர்னு. ஸோ மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படிங்கிறதுக்காக பேனிக் ஆகணும்னு அவசியமே இல்லை. ப்ரைவேட் பேங்க் செக்டர்லேருந்து நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் இது கண்ணா பின்னான்னு வந்து மேலே போச்சு. அந்த மேலே போகிறதுக்கு முன்னாடி கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ரேஞ்சில் ரொம்ப நாளாக இருந்தால் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, கிட்டத்தட்ட செப்டம்பர், ஆகஸ்ட் மிட்டில் தான் வந்து பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. தொடர்ச்சியாக இந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த மார்க்கெட்டு. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு படிக்கட்டில் ஏறி மேலே போனான். இந்த இடம் போயிட்டு அப்படி நின்றுட்டான். ஒரு மாதம், செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக புதுசாக ஹை வைக்க முடியாமல் நின்றுட்டே இருந்தான். இப்போ கீழே வரான், இந்த லோவை கட் பண்ணிட்டானா. இப்போ மலை ஏறினானா, மலை இறங்குவான், கொஞ்ச நாச்சும் இறங்குவான். இறங்கிட்டு தான் மறுபடியும் வந்து மலை ஏற ஆரம்பிப்பான். நிஃப்டி ஆட்டோ. ஃபினான்ஸ் என்ன பண்ணுது, ஃபினான்ஸு இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, இந்த ஹைக்கே திரும்ப வந்து மார்க்கெட்டு கீழே போய் இன்னொரு புதுசாக ஒரு லோ வச்சுட்டு மறுபடியும் அந்த ஹை அந்த ரேஞ்சுக்கே வந்துட்டு திரும்ப வந்து கீழே போயிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்கில் வந்து பார்த்த மாதிரியே தான் ஃபினான்ஸும் நடக்குது. இப்படி வந்து புதுசாக ஒரு லோ வச்சேன்னா மறுபடியும் இங்கேருந்து வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து திரும்ப வந்து நடந்துக்கிட்டே இருக்கு.
தொடர்ச்சியாக வந்து நடக்குது. எஃப்எம்சிஜி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளார வந்து லாக் ஆன மாதிரி வந்து லாக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் போகல, இதுக்கு கீழேயும் போகல. தொடர்ச்சியாக வந்து மேலே போயிட்டு இருந்தது மார்க்கெட்டு. தொடர்ச்சியாக வந்து இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வேகமாலாம் மேலே போகல, ஆனால் தொடர்ச்சியாக வந்து மேலே போயிருக்கு. ப்ரீவியஸ் லோக்கு வர முடியாமல் அப்படியே வந்து மேலே போய் அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போனால் பாருங்கள். போன உடனே அங்கேருந்து என்ன ஆச்சு, மறுபடியும் வந்து லோ பண்ணிவிட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா இப்படி. ஸோ இவன் வந்து எப்போ மேலே போகணும், அடுத்த படிக்கட்டில் எப்போ வந்து இந்த மாதிரி ஃபாலோ ஆகிட்டே இருந்துட்டு இந்த இடத்துல நின்றுட்டு பொறுமையாக வந்து மேலே போயிட்டான். மேலே போய் கீழே வந்துட்டு இந்த லோக்கு வர முடியாமல் மேலே போனவன் லோக்கு வர முடியாமல் மேலே போயிட்டு லோக்கு வர முடியாமல் மேலே போயிட்டான். தொடர்ச்சியாக வந்து இது வந்து எல்லா சார்ட்லேயும் வந்து இது வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதனால தான் நான் ரொம்ப வந்து இந்த படிக்கட்ட மெத்தடை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லித்தரதுக்கான காரணம் அதுதான். ஸோ இதை நீங்கள் பார்த்து பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, இதில் நீங்கள் தெளிவு அடைஞ்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஒன்ஸு புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே போதும், அதுக்கப்புறம் ஜெயிச்சிடலாம். இப்போ தோல்விக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா புரியாமல் நம்ம வந்து எதையோ பண்ண போய் தான் வந்து இந்த மாதிரி வந்துலாம் நடக்குது. ஸோ பொறுமையாக நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு மெதுவாக ட்ரேடிங்கை வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். இந்த விஷயங்கள் வந்து எல்லா சார்ட்லேயுமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதாவது நீங்கள் ஆப்ஷன்ஸில் வந்து இது வந்து சரியாக நடக்குதா, இல்லை ஆயிலில் இது வந்து நடக்குதா, இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில்லையும் வந்து அதே தான். பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இவ்வளோ நேரமாக நான் சொல்லிகிட்டு இருந்தேன், பொறுமையாக கீழே வர்றான் பாருங்க, பொறுமையாக அப்படி கீழே வர்றான். ப்ரீவியஸ் ஐயை வந்து எந்த விதத்துலையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். சார் கீழே வந்துக்கிட்டே இருக்கிற மார்க்கெட் வந்து ஒரு கட்டத்தில் கீழே வர மாட்டான், புது லோ வைக்க மாட்டான். புது லோ வைக்கலை அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து ஹை. ஸோ எப்படி கீழே வந்தானா அப்படியே வந்து அடுத்தடுத்து மேலே போக ஆரம்பிச்சிட்டானா, சும்மா ஒரு 2 வாரத்துக்கான ஆயில் வந்து உங்களுக்கு எந்த விதமான குழப்பமுமே இல்லாமல் நடந்துருக்குது. நான் கோடு போடும்போது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து புரியும். இந்த கோடை நீங்களே போட்டு அதை பழகும்போது வந்து உங்களுக்கு அந்த ஃபீலே வந்து வேறு மாதிரி இருக்கும். யூஎஸ் ஆயில் தான் அப்படி இருக்குது, க்ரூட் ஆயிலில் நீங்கள் நம்ம சார்ட் எடுத்து நீங்கள் வந்து பாருங்கள், அப்படி கிடையாது அப்படின்னு இல்லவே இல்லை. ஸோ தொடர்ந்து வந்து கீழே வந்து அதாவது இவன் மேலேயும் போக முடியாமல் கீழேயும் வர முடியாமல் இருக்குது நம்ம சார்ட்டில். அதுக்கப்புறமா கீழே வர ஆரம்பிச்சிட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது, கீழே வர முடியாமல் மேலே போக ஆரம்பிக்கிறான். அடுத்து அந்த லோவை கட் பண்ணாமல் போயிட்டு இருக்கு. இப்போ லோவை எப்போ கட் பண்ணாமல் போனான்னா போய்கிட்டே இருப்பான். எப்போ வந்து இது மேலே போயிட்டு இந்த இடத்த கட் பண்ண முடியாமல் கீழே வந்து இந்த லோவை கட் பண்ணுறானோ அப்போதுலேருந்து என்ன பண்ணுவான், மறுபடியும் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே வந்து புக் எக்ஸாம்பிள். பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஆஹா ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பயிற்சி பண்ண தான் உங்களுக்கு வந்து இது வந்து இந்த விஷயம் வந்து புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்குமே வந்து ஒரு சின்ன குழப்பங்கள் வந்து இருந்துட்டு, இதை மார்க் பண்ணுறதுலேயே உங்களுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் பயிற்சி பண்ண லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்க கண்டிப்பாக வந்து நல்லாவே வந்து புரியும். ஏன்னா இது ரொம்ப நான் சொல்கிறது எல்லாமே வந்து ரொம்பவே எளிமையான விஷயம், ரொம்ப எளிமையான விஷயம். பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் வந்து புரியிற மாதிரி விஷயங்களை பற்றி தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன ஒரு தடவையும் ஒரு மாதிரி வந்து நடக்கும். இங்கேருந்து படிக்கட்டு தான் கட்டிட்டு போயிருக்கிறான், ஆனால் இந்த படிக்கட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே போக மாட்டான், அப்படியே நிற்பான். அப்படியே நின்னானா அந்த லெவலில் வந்து பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கும் மார்க்கெட். கொஞ்சம் மலை ஏறினானா கொஞ்சம் மலை இறங்குவான், கொஞ்சம் மலை ஏறினானா கொஞ்சம் மலை இறங்குவான். தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை திரும்ப நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது கண்டிப்பாக வந்து இது நீங்கள் பயிற்சி பண்ணி பொறுமையாக இருந்தீங்கன்னா சாதிச்சு காமிக்கலாம். நிறைய சாதனைகளை வந்து நீங்கள் வந்து இதை புரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது.
இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இந்த பதிவெல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நிறைய பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.